أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بئس ما اشتروا به أنفسكم أن يكفروا بما أنزل الله بغيا أن ينزل الله من فضله على من يشاء من عباده فباءوا بغضب على غضب وللكافرين عذاب முஹீன். தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது தன் அருட்கொடையை அல்லாஹ் அருளியதற்காக பொறாமைப்பட்டு அல்லாஹ் அருளியதையே நிராகரித்து தங்கள் ஆத்மாக்களை விற்று அவர்கள் பெற்று கொண்டது மிகவும் கெட்டதாகும். இதனால் அவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். இத்தகைய காஃபிர்களுக்கு இழிவான வேதனை உண்டு. யூதர்கள் இறுதி தூதர் முகமது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, பொறாமையின் காரணமாக அவர்களை ஏற்க மறுத்தார்கள். அவர்கள் எதற்கு பதிலாக தங்களையே விற்றுவிட்டார்களோ அது மிகவும் கெட்டதாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவர்கள் மிக மோசமான ஒன்றை இழந்துவிட்டு, தங்களையே இழந்துவிட்டு, அந்த இழப்புக்கு பகரமாக அவர்கள் பெற்று திருப்திப்பட்டு கொண்டது மிகவும் மோசமானது, மிகவும் தீயது. முகமது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக்குவதையும் அவர்களுக்கு உதவி ஒத்தாசை புரிவதையும் விட்டுவிட்டு அவர்கள் மீது அல்லாஹ் அருளியதையே மறுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் சென்று விட்டதுதான் தீமையிலும் தீமையாகும். இப்படி அவர்களை செய்ய தூண்டியது எது? அல்லாஹ் தன் அடியார்களில் தான் நாடியவருக்கு தனது அருளை வழங்குவதில் அவர்கள் கொண்ட காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் பொறாமையும் தான் இதற்கு காரணம். இதைவிட மோசமான பொறாமை வேறு எதுவுமே இருக்க முடியாது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகத்தில் அகந்தை கொண்டு அலைந்தவர்கள் மறுமையில் அளவில் சிற்றெரும்புகளைப் போல மனித தோற்றத்தில் எழுப்பப்படுவார்கள். அற்பமான அனைத்து பொருட்களும் அளவில் அவர்களை விட பெரியவையாகவே இருக்கும். இறுதியில் அவர்கள் நரகத்தில் உள்ள ஒரு சிறையில் நுழைவார்கள். அதற்கு பூலஸ் என்று பெயராகும். அவர்களுக்கு மேல் கொடிய நெருப்பு இருக்கும். நரகவாசிகளின் வியர்வை, சீழ், இரத்தம் என்ற கழிவுகள் அவர்களுக்கு புகட்டப்படும். இறைவன் இவற்றிலிருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். இது என்ன தன்மையோ அந்த தன்மையினுடைய வாடை கூட நமக்கு வந்துவிடாமல் இறைவனே பாதுகாப்பவன், அவனே கருணையாளன்.